சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அவசர கால சட்டம் மேலும் நீடிக்கப்பட வேண்டும் என்கிறார் ஆனந்த விஜயபால. புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீள்குடியேற்ற அவசியம் எனவும் கருத்து. கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து கருணை விலக வேண்டிய அவசியமில்லை, சிறிய தவறை நடந்துள்ளதாக நலிந்த தெரிவிப்பு. கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை விரைவில் அளிக்க புதிய சட்டம், ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தலைமையில் ஆய்வு. வாகரையில் வெடிபொருட்கள் மீட்பு, விடுதலை புலிகளினால் புதைக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவிப்பு. போலி நுழைவு விசைவில் போலந்து செல்ல முயன்ற 4 கைது, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவரும் கைது. ஐரோப்பாவில் கடும் குளிரால் மக்கள் பாதிப்பு, 6 பேர் பலி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் நடைமுறையில் உள்ள அவசர கால சட்டம் தொடர்ந்தும் 2 மாதங்களுக்கு நீடிக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட சிலரை அரசாங்கம் வேறு இடங்களுக்கு இடமாற்ற வேண்டியிருப்பதால் இது அவசியம் என்று அவர் கூறியுள்ளார். இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியேற்றுவதற்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அனுமதி தேவை என்றும் அவர் கூறினார். டிட்வா புயலை தொடர்ந்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதியால் அவசர கால சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சிறிய தவறுக்காக கல்வி அமைச்சரை பதவி விலகுமாறு வலியுறுத்த முடியாதென்றும் அவர் பதவி விலக வேண்டிய தேவை இல்லை எனவும் ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி மறுசீரமைப்புகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது ஒரு இரவில் தீர்மானிக்கப்பட்ட விடயம் அல்ல. எமது கொள்கை பிரகடனத்திலும் கல்வி மறுசீரமைப்புகளுக்கு பாரிய இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பரந்துபட்ட கலந்தாலோசனைகளின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. எனவே மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்தும் தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை. இதற்காக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளின் போது ஏற்படும் சில சிறிய தொழில்நுட்ப ரீதியான தவறுகளுக்காக முழு திட்டத்தையும் இடைநிறுத்த முடியாது. தவறுகள் தொடர்பில் மீளாய்வு செய்து அவற்றில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். சில சிறிய குழுக்கள் வெளியில் கூவிக்கொண்டிருப்பதைப் போன்று தேவையற்ற நோக்கங்களுக்காக கல்வி மறுசீரமைப்புகள் முன்னெடுக்கப்படவில்லை. ஏற்பட்ட தொழில்நுட்ப தவறு விரைவில் திருத்தம் செய்யப்படும் என்று தெரிவிக்கின்றோம். எவ்வாறாயினும் இந்த தொழில்நுட்ப தவறு ஏற்பட காரணமாக இருந்த பொறுப்பின்றி செயற்பட்ட அதிகாரிகள் யார் என்பது விசாரணையில் இனம் காணப்பட்ட பின்னர் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதேவேளை கல்வி மறுசீரமைப்புகளும் நிச்சயம் நடைமுறைப்படுத்தப்படும். தேசிய கல்வி நிர்வாகம் மற்றும் கல்வி அமைச்சால் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. முழு கல்வி மறுசீரமைப்பு திட்டத்திலும் பாரிய தவறுகள் இடம்பெற்றிருந்தால் கல்வி அமைச்சரின் பதவி விலகல் குறித்து அவதானம் செலுத்தலாம். அதைவிடுத்து ஏற்பட்ட ஒரு சிறிய தொழில்நுட்ப தவறுக்காக கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கூறுவது பொருத்தமானது அல்ல. அரசாங்கமும் அவ்வாறு வலியுறுத்தப் போவது இல்லை. கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டிய அவசியமும் இல்லை. இலங்கையின் தேசிய பேரழிவாக மாறியுள்ள போதைப்பொருள் அச்சுறுத்தலை நாட்டில் இருந்து ஒழித்து நாட்டின் எதிர்கால சந்ததியை மீட்டெடுக்க அனைவரும் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையின் 3வது அமர்வு 3 நிகாய்களின் மகா சங்கத்தினர் உள்ளிட்ட மத தலைவர்களின் பங்கேற்புடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். போதைப்பொருள் தொடர்பாக தற்போது இடம்பெறும் சோதனை நடவடிக்கைகள், கைது மற்றும் புனர்வாழ்வு செயற்பாட்டின் முன்னேற்றம் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் அனைத்து நிறுவனங்கள், அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் 1821 கிலோகிராம் ஹெரோயின், 3865 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள், 17,189 கிலோகிராம் கஞ்சா, 38,958 கிலோகிராம் ஹொகெயின் மற்றும் 4,49,569 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. கடந்த கலந்துரையாடலின் தீர்மானத்தின்படி கைப்பற்ற போதைப் பொருட்களை உடனடியாக அளிப்பது தொடர்பான புதிய சட்டங்களை வகுப்பதற்கான பணிகளின் முன்னேற்றம் குறித்து குழுவின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டதுடன் அந்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு
ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு அறிவுறுத்தினார். தற்போது கைப்பற்றப்பட்டுள்ள போதைப் பொருட்களை அளிப்பது தொடர்பான முன்னேற்றம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. போதைக்கு அடிமையானவர்களின் சமூக தகவல்களை கண்டறிவதன் அவசியம் மற்றும் அது தொடர்பான தரவுகளை சேகரிக்க கணக்கெடுப்பை நடத்துவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இலங்கையின் மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்த வேண்டும் என்று ஆராய்ந்து யோசனைகளை முன்வைப்பதற்கு 12 பேரை உள்ளடக்கிய வகையில் விசேட செயற்குழுவை நியமிக்கும் யோசனையை ஆளும் தரப்பின் பிரதம கொறடாவான நலிந்த ஜேதிச முன்வைத்துள்ளார். முழுமையாக அதிகாரம் அளிக்கப்பட்ட இந்த செயற்குழு தமது முழுமையான அறிக்கையினை 3 மாத காலப்பகுதிக்குள் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி அதை சமர்ப்பித்துள்ளார். இலங்கையில் மாகாண சபை தேர்தல் எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பதை ஆராய்வதற்கும் அது தொடர்பான விதப்புரைகள் மற்றும் யோசனைகளை முன்வைப்பதற்கும் ஏற்றவாறு விசேட தெரிவுக்குழுவை நியமிக்கும் யோசனையை அமைச்சர் நலிந்த ஜெயதிச முன்வைத்துள்ளார். 1988 ஆண்டின் 2ஆம் இலக்க மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தை திருத்தம் செய்து தற்போது வழக்கில் உள்ள 2017 ஆண்டின் 17ஆம் இலக்க சட்டத்தின் ஊடாக அறிமுகப்படுத்தப்பட்ட கலப்பு தேர்தல் முறைமைக்கமைய தொகுதி எல்லை நிர்ணய முறைமையில் இதுவரை நிறைவு பெறாத காரணத்தால் சகல மாகாண சபைகள் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் இயங்குகின்றது. இதனால் 2017 ஆண்டுக்கு பின்னர் மாகாண சபை தேர்தல்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது தெரிவுக்குழுவுக்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த கூறினார். இந்த தெரிவுக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை சபாநாயகர் நியமிக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை இந்தியாவின் சுரானா மற்றும் சுரானா சட்ட நிறுவனத்தோடு இணைந்து 2026ஆம் ஆண்டின் யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாட்டை நடத்த தீர்மானித்துள்ளது. இந்த மாநாட்டை எதிர்வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுரானா மற்றும் சுரானா சட்ட நிறுவனத்துடன் 2024ஆம் ஆண்டில் முதலாக கரம் கோர்த்து முதலாம் யாழ்ப்பாண சட்ட மாநாட்டை ஒழுங்கு செய்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையானது 2025ஆம் ஆண்டில் சர்வதேச சட்ட நிபுணர்களை இணைத்து அதனை யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடாக பரிணமிப்பதில் வெற்றி கண்டுள்ளது. அதைத் தொடர்ந்து 3வது முறையாக சர்வதேச சட்ட மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளது. 3வது சர்வதேச சட்ட மாநாடானது 2 தினங்களும் மருத்துவ பீடத்தின் கூவர் கலையரங்கில் காலை 9 மணி முதல் மாலை வரை இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆய்வு மறுவடிவமைப்பு மீள் நிர்மாணம் என்ற தொனிப்பொருளின் கீழ் ஒழுங்கு செய்யப்பட்ட மாநாட்டில் இலங்கை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளடங்கலாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டு மாநாட்டின் தொனிப்பொருள் சார்ந்ததான பல்வேறு விடயப்பரப்புகள் தொடர்பில் உரையாட உள்ளனர். போலந்து நாட்டுக்கு செல்வதற்காய் போலி நுழைவு விசைவுகளை வைத்திருந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளினால் நேற்று கைது செய்யப்பட்டனர். நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய தம்பதியினர், கொழும்பு வெள்ளம்பிட்டியைச் சேர்ந்த 28 வயதுடைய நபர் மற்றும் யாழ்ப்பாணம் கரவட்டி பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய நபர் ஆகியோரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். போலந்துக்கு சட்டபூர்வமாக செல்வதற்காக நுழைவு விசைவு பெற்றுத் தருவதாக கூறி இடைத்தரகர்கள் இவர்களிடமிருந்து தலா 64 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளனர். இதற்கமைய நுழைவு விசைவு பெறுவதற்காக இவர்கள் இந்தியாவின் புதுடெல்லியில் உள்ள போலந்து தூதரகத்துக்கு சென்று கைரேகை அடையாளங்களையும் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து நேற்று புதுடில்லியில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் இவர்கள் கட்டுநாயக்கவை சென்றடைந்தனர். அங்கு குடிவரவு சோதனையின் போது அவர்கள் சமர்ப்பித்த நுழைவு விசைவுகள் குறித்து சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து அவை எல்லை கண்காணிப்பு பிரிவின் தொழில்நுட்ப பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதன்போது நுழைவு விசைவுகள் போலி என உறுதி செய்யப்பட்டதுடன் அவை போலியானவை என்பது குறித்து பயணிகள் அறிந்திருக்கவில்லை என தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நபர்கள் குறித்து குடிவரவு மற்றும் குடியகல்வில் திணைக்கள அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு வாகரை அம்பந்தாவெளி சம்பு கழுப்பு வயல் பிரதேசத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு வாகரை அம்பந்தனாவலி சம்பு களப்பு வயலில் விவசாய செய்கையில் ஈடுபட்டிருந்தவர் வயலைச் சுற்றி எல்லை வேலி அமைப்பதற்காக குழி தோண்டும் போது மர்மப் பொருட்கள் தென்படுவதை அவதானித்து வாகரை விசேட அதிரடிப்படையினருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதையடுத்து வாழைச்சேரி மாவட்ட நீதவான் நீதிமன்ற அனுமதியை பெற்ற விசேட அதிரடிப்படையினர் நேற்று திருகோணமலை மாவட்ட விசேட அதிரடிப்படையின் உதவி அத்தியட்சகர் AMG சுஜீவ அத்தநாயக்க தலைமையில் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. இதன்பொழுது பொலித்தீன் பைகளில் பொதி செய்து நுட்பமான முறையில் ஆழமான குழியில் புதைக்கப்பட்ட 38 RPG குண்டுகள், 38 சார்ஜர்கள் மற்றும் 5 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியில் விடுதலை புலிகளின் மருத்துவ முகாம் அமைந்திருந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் மற்றும் நல்லூர் பகுதிகளில் விசேட அதிரடிப்படையினர் நடத்திய சோதனை நடவடிக்கைகளின் பொழுது 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் நாயன்மார்கட்டு பகுதியில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் மற்றும் யாழ்ப்பாண காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையினர் இணைந்து 5ஆம் தேதி நடத்திய சிறப்பு கூட்டு தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஒரு வாள், 4 கையடக்கு தொலைபேசிகள், ஒரு மோட்டார் சைக்கிள், 860 போதை மாத்திரைகள் என்பன மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் ஓட்டுமடம், சங்கானை, நல்லூர் மற்றும் கொய்யாத்தோட்டம் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் 22 முதல் 29 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள உணவகங்களில் லஞ்சித் பாவனை தடை முழுமையாக நடைமுறையில் உள்ளதா என்பது தொடர்பில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரசபையின் தவிசாளர் வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் தலைமையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரசபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதி உணவகங்களில் லஞ்சித் பாவனைக்கு முற்றிலும் தடை விதித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மீறுவோரின் வியாபார உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் கடுமையான நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்நிலையில் உணவகங்களில் லஞ்சித் பாவனை தடை முழுமையாக நடைமுறையில் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. இதன்போது சகல உணவகங்களிலும் லஞ்சித் பாவனை முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த நடைமுறையை தொடர்ந்து கடைபிடிக்குமாறு மீறும் உணவகங்களின் வியாபார உரிமம் இடைநிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராமன் யார், ராவணன் யார் என்று தெரியாமலே காஞ்சி சங்கரமடத்தை அழித்து ராவண கோட்டம் அமைக்கப்படும் என்று அறிவித்துள்ள மே 17 இயக்கத்தைச் சேர்ந்த திருமுருகன் காந்தியை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க வேண்டும் என வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனர் பால கௌதமன் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் 22ஆம் தேதி ராவண கோட்டம் அமைக்க காஞ்சிபுரம் செல்லப் போவதாக திருமுருகன் காந்தி அறிவித்துள்ளார். இந்த நிலையில் நாட்டில் கலகத்தை ஏற்படுத்தும் அறிவிப்பின் கீழ் அவர் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க வேண்டும் எனவும் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மைய நிறுவனர் பால கௌதமன் வலியுறுத்தியுள்ளார். மே 17 அமைப்பு அரசு வளர்க்கக்கூடிய பிரிவினைவாத பயங்கரவாத அமைப்பு எனவும் அவர் தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் ஃபரூக் அப்துல்லா, முப்தி முகமது கட்சிகள் பயங்கரவாதத்தை வளர்த்து காஷ்மீரை சின்னா பின்னமாக்கியது போலவே தமிழகத்தில் மே 17 இயக்கத்தை திமுக அரசு வளர்க்கின்றது எனவும் அவர் கூறினார். ஐரோப்பாவில் கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவின் காரணமாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதோடு 6 பேர் உயிரிழந்துள்ளனர். கடுங்குளிர் மற்றும் பனிப்பொழிவு காரணமாக ஐரோப்பா முழுவதும் பயண இடையூறு ஏற்பட்டுள்ளது. பிரான்சின் 2 தனித்தனி பகுதிகளில் வாகனம் செலுத்துவதில் ஏற்பட்ட மோசமான சூழ்நிலை காரணமாக 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே நேரம் பொஸ்னியாவின் தலைநகர் சரஜேவோவில் பனிப்பொழிவு காரணமாக பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஐரோப்பா முழுவதும் நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கானோர் பாரிஸ் மற்றும் ஆம்ஸ்டர்டாமின் ஷிபோல் விமான நிலையங்களில் நிற்கதியாகியுள்ளனர். இன்று புதன்கிழமை வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் நேற்று இரவு முதல் இன்று வரை அதிக பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுவதாக பிரெஞ்சு போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனால் மக்கள் வீதிகளில் நடமாடுவதை குறைக்குமாறும் வீட்டிலிருந்து பணியாற்றுமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இதேவேளை பிரான்சின் 38 மாவட்டங்களுக்கு பனிப்பொழிவு மற்றும் உறைபனி காரணமாக செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பாரிஸின் சில பகுதிகளில் பல தொடரோந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டதுடன் ரோய்சி சால்டஸ் டிகோல் விமான நிலையத்தில் 40% விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் ஆம்ஸ்டர்டாமின் ஷிபோல் விமான நிலையத்தில் 400க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அவசர கால சட்டம் மேலும் நீடிக்கப்பட வேண்டும் என்கிறார் ஆனந்த விஜயபால. புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீள்குடியேற்ற அவசியம் எனவும் கருத்து. கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து கருணை விலக வேண்டிய அவசியமில்லை, சிறிய தவறை நடந்துள்ளதாக நலிந்த தெரிவிப்பு. கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை விரைவில் அளிக்க புதிய சட்டம், ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தலைமையில் ஆய்வு. வாகரையில் வெடிபொருட்கள் மீட்பு, விடுதலை புலிகளினால் புதைக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவிப்பு. போலி நுழைவு விசைவில் போலந்து செல்ல முயன்ற 4 கைது, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவரும் கைது. ஐரோப்பாவில் கடும் குளிரால் மக்கள் பாதிப்பு, 6 பேர் பலி. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.